ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரி. பீட்ரின்றது நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் பேலன்சிங் சர்ச் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டைன் மோர் தென் ஒன் கீ அண்ட் தென் மோர் தென் 2 சில்ட்ரன் அப்படின்ற இதில் இருக்கலாம். ஓகேவா, ஒரு கீ யூஸ் பண்ணாமல் மோர் தென் ஒன் கீயை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா பைனரி சர்ச் ட்ரீலேருந்து நமக்கு வந்து வந்தது. இது இட்ஸ் ஆல்சோ ஏ நோன் ஆஸ் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட் பேலன்ஸ்டு எம்வே ட்ரீ அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த பி ட்ரீயை இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ஹைட் பேலன்ஸ்டு எம்வே ட்ரீன்னு சொல்வோம். ஏன் வந்து இந்த பி ட்ரீ வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்போ பைனரி சர்ச் ட்ரீலையோ இல்லை ஏவில் ட்ரீலையோ பார்த்தோன்னா ஒரு நோடுக்கு ஒரே ஒரு கீ தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நம்ம வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் கீஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே போகும். இப்போ நிறைய கீஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த சர்ச் ட்ரீயோட பைனரி சர்ச் ட்ரீ ஒரு ஏவில் ட்ரீ இருக்கு இல்லையா, அதோடைய ஹைட் ஆஃப் த சப் ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறையா போய்கிட்டே இருக்கும். இதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஆக்சஸ் டைமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி ட்ரீயை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த பி ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நோடில் நம்ம வந்து மோர் தென் மெனி கீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாகாது, ஹைட்டு நார்மலாக தான் இருக்கும். இதனால் ஆக்சஸ் டைமும் நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா ஈச் நோட் ஹேஸ் ஏ மேக்ஸிமம் ஆஃப் m சில்ட்ரன். ஒவ்வொரு பி ட்ரீயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் m சில்ட்ரன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நோடு இருக்கோ அத்தனை சில்ட்ரன்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து வரலாம். எக்ஸப்ட் ஃபார் த ரூட்டை தவிர, லீஃப் நோடை தவிர ஈச் நோட் இன் பி ட்ரீ ஹேஸ் ஏ அட்லீஸ்ட் m/2 சில்ட்ரன். ரூட் நோடு லீஃப் நோடை தவிர நடுவில் இன்டர்னல் நோடு இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 4னா 4/2 சில்ட்ரன், அதாவது 2 சில்ட்ரன் தான் வந்து இருக்கணும். எதுக்குன்னா இன்டர்னல் நோடுக்கு 2 சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி அட்லீஸ்ட் 2 ரூட் நோட்ஸ் வந்து நம்ம பி ட்ரீயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லெவல் ஆஃப் த லீஃப் நோடு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்ஸு. இப்போ வந்து நம்ம ஒன்றா இன்செக்ட் பண்ண போகிறோம். ஆர்டர் வந்து 4ன்னு கொடுத்துருக்கோம். 4ன்னு கொடுத்தா நமக்கு வந்து 3 கீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆர்டர் இருக்கோ, இப்போ 5 ஆர்டர்னால் 5 - 1, அது 2 ஆர்டர்னா 2 - 1, m-1 கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா பாருங்கள். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன், டெலிஷன் ஆர் சர்ச்சிங் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் சில்ட்ரன், இப்போ 4னா இப்போ நான் ஆர்டர் 4 எடுத்துருக்கேன் இல்லையா, மேக்ஸிமம் சில்ட்ரன் m4ஆக இருக்கலாம். மினிமம் சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா m/2, அதாவது இன்டர்னல்ஸ் வந்து m/2ஆக தான் இருக்கும், 2 சில்ட்ரன்ஸாக இருக்கலாம். மேக்ஸிமம் கீஸ் வந்து நம்ம வந்து 3 வச்சுக்கலாம், m-1. மினிமம் கீஸ் வந்து 2 × m/2 - 1. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பி ட்ரீக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து இன்செக்ட் பண்ண போகிறோம். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அது 3 கீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ல, 3 கீஸ்னால் நம்ம 3 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 20 இன்செக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 30 இன்செக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 10. இது வந்து எப்படின்னா நம்மளை வந்து ஆர்டர் வைஸாக தான் நம்ம வந்து இன்செக்ட் பண்ணணும். அப்போ 10, 20, 30 இன்செக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து 25 வந்து நமக்கு எங்கே வரும், 20க்கு ஆஃப்டர் வரும் இல்லையா. நமக்கு மேக்ஸிமம் கீஸ் எவ்வளோ இருக்கணும், 3 இருக்கணும் இல்லையா. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகணும். அப்போது இந்த 25ன்றது ரூட் நோடுக்கு போயிடும், 10 20யும் லெஃப்ட் சைடும், 30ன்றது ரைட் சைடுக்கும் நமக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இன்செக்ட் பண்ணணும், 25ஓட பெருசு. அப்போ இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நமக்கு 3 கீஸ் வரைக்கும் பாசிபிள்ஸ் இருக்குது இல்லையா. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா, நம்ம வந்து ஆர்டர் 4 வந்து 3 கீஸு. அப்போ இந்த பக்கம் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40க்கு அப்புறம் நம்ம 50 வந்து எங்கே ஆட் பண்ணுவோம், இங்கே ஒரு கீஸ் இருக்கு இல்லையா, 50 வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 60 ஆட் பண்ணணும். 60 ஆட் பண்ண நம்ம எங்கே ஆட் பண்ணோம், 25க்கு அப்புறமா தான் ஆட் பண்ணணும். எங்கே வரும், 30 40 50 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 60. ஓகேவா, 60 வந்து இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 நம்ம இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம இங்கே இருக்கிற ஏதோ ஒரு நோடை தான் நம்ம வந்து ரூட் நோடாக எடுத்துப்போம். ஒன்று இதே எடுத்துக்கலாம், இல்லைனா இது எடுத்துக்கலாம். ரூட் நோட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் எடுத்தோம் இல்லையா, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 வந்து மேலே போயிடும். அண்ட் தென் 10 20 இங்கே வந்துடும். இது இதனுடைய சிப்ளிங்ஸு. 50ன்றது பார்த்தீங்கன்னா எதோடையது,
50க்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய லெஃப்ட் நோடு வந்து சின்னது இல்லையா 30 40, ரைட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா 60. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிடும். இப்போ இன்னொரு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அது பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். இப்போ இப்படி தான் இருக்குது, ஓகேவா? இதுலேருந்தே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்தே அந்த டயக்ராம்லேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 70 35 55 65 45ன்றதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம்? 70ன்றது எங்கே வரும்? ஏன்னா நமக்கு ஆர்டர் நம்ம 3 தான் பார்த்தோம் இல்லையா, அதாவது மேக்ஸிமம் கீஸ் 3. அப்போ இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, ரூட் நோட்லேயும் இருக்குது. அப்போது 70ன்றது நமக்கு எங்கே வரும்? 60யோட பெருசு இல்லையா, 50யோட பெருசு, 60யோட பெருசு. அந்த 70ன்றது இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 35 ஆட் பண்ண போகிறோம். 35ன்றது எங்கே வரும்? இங்கே வரும். இங்கே நமக்கு 3 இருக்குது இல்லையா, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ 35 40ன்றது நமக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போனது 55. 55ன்றது எங்கே? இங்கே ஒரு நோடு இருக்குது இல்லையா, அப்போ 55ன்றது நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது 65. 65ன்றது வரும்போது நமக்கு எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். 55 60 65 70ன்றது வரும் இல்லையா. நம்ம தான் எது எடுத்தோம்? இதான வந்து ரூட் நோடாக எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த 65ன்றது நமக்கு எங்கே போயிடும்னா இந்த இடத்துல போயிடும். போனோடனே நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக பிரியும். 65ன்றது இது தனியாக பிரியும். இந்த 65 எங்கே போன அப்புறம் 50 60ன்றது தனியாக ஒரு இதுவாக வந்துடும். அண்ட் தென் மேக்ஸிமம் 4 சில்ட்ரன்ஸ் இருக்கலாம் இல்லையா, அப்போ 70ன்றது நமக்கு இந்த பக்கம் வந்துடும். அப்போ இந்த 65க்கு இது தனியாகவும் இந்த 70ன்றது தனியாகவும் நமக்கு வந்து பிரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 இன்செக்ட் பண்ண போகிறோம். 45 நமக்கு எந்த இடத்துல இன்செக்ட் ஆகும்? இந்த இடத்துல இன்செக்ட் ஆகும் இல்லையா, 30 35 45. அப்போ இந்த இடத்துல வரும்போது இது வந்து என்ன ஆகும்? ரூட் நோடாக போகும். அப்போது 45 வந்து இந்த இடத்துல 45 இன்செக்ட் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்? 40ன்றது இந்த இடத்துல வந்துடும், மேலே போயிடும் ரூட் நோடில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 கீஸ் முடிஞ்சு போச்சு, மேக்ஸிமம் 4 கீஸ் இருக்கு இல்லையா, அப்போ 40ன்றது நமக்கு இந்த இடத்துல வந்துடும். நம்ம எது ரூட் நோடாக வச்சுருக்கோம்? இப்போ இந்த 50. அப்போ 50ன்றது ரூட் நோடாக போயிடும். இந்த போய் 25 40ன்றது இந்த பக்கம் வந்துடும், 65ன்றது இந்த பக்கம் வந்துடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 25க்கு இது 40க்கு இது, அண்ட் தென் 65க்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 16 தனியாகவும் 70 தனியாகவும் நமக்கு வந்து பிரிஞ்சிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்செக்ஷன் பி ட்ரீயோட இன்செக்ஷன்ஸ். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் கீஸ் எவ்வளோ எடுத்துருக்கணுமோ அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் சில்ட்ரன் 3னா 2 கீஸ், இங்கே எல்லாமே 2 தான் வரும். 2க்கு வந்தோடனே இந்த பக்கம் நாம் சொல்கிற மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10 20 30 40 அப்படின்னு 4 கீஸ் வந்துருச்சுன்னா ஒன்று இதை ரூட் நோடாக எடுத்துக்கலாம், இல்லைனா இது ரூட் நோடாக, ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம வந்து ரூட் நோடாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.